வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு. வணக்கம் நண்பர்களே, தமிழ் சினிமேட்டிக் வேர்ல்டு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற படம் 2025 வெளிவந்த ஆஸ்ன்ற ஒரு திரைப்படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, சமூக சீர்திருத்த பள்ளிக்காக தாய்லாந்தில் தனி தேர்வில் இருக்கிற அந்த சீர்திருத்த பள்ளிக்கு ஒரு பொண்ணு வரா, 17 வயசு பொண்ணு. ஏற்கனவே வேறு ஆசிரமத்தையும் இந்த ஆசிரமத்துக்காக மாற்றிருப்பாங்க. அதை ஒரு பையன் கொண்டு வரான். அங்கே வந்து விடும்போது அந்த பொண்ணை வந்து அங்கே உள்ள எல்லா மற்ற ஸ்டூடெண்ட் எல்லாம் சேர்ந்து பயங்கரமாக அவளை டார்ச்சர் பண்ணுறாங்க. அவள் மேலே கழிவை ஊற்றுறாங்க, அவங்கள முடியை வெட்டுறாங்க, என்னமோ பண்ணுறாங்க. என்ன பண்ணலாம், அவ்வளோ இல்லைங்களே அவள் தாங்கிக்கிறான். தாங்கிட்டு கடைசியில் அவங்க எல்லாரையும் பழி வாங்குறான். அதாவது அவள் கூட இருக்கிற ஒரு பேய், அவளை வந்து அம்மா போல் பார்த்துட்டு அந்த பேய் வந்து பழி வாங்குது. ஏற்கனவே வந்து அவள் வந்து பேய்க்கும் அம்மாவுக்கும் வந்து நேர்ந்து விட்ட குழந்தை நினைக்கிறேன். அந்த குழந்தை எல்லாரும் பழி வாங்குறது. பழி வாங்கிட்டு அவன் கூட இருந்த கடைசியில் அந்த மதர் இருப்பாங்க, அந்த மதரையும் வந்து அந்த பேய் வந்து பழி வாங்கிடுது. எல்லாரையும் பழி வாங்கிட்டு கடைசியில் அந்த வில்லி மாதிரி ஒருத்தருப்பா அந்த பொண்ணுலாம் இருந்தாங்களா இல்லையான்னு சொல்கிற படம் தான் 2025 வெளிவந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பென்னு ஒரு பையன் போட்டில் ஒரு பொண்ணை கூப்பிட்டு வரான். அவள் தான் படத்தோட ஹீரோனி. அவள் பேர் வந்து இங்கு. அவள் வந்து ஒரு ஆசிரமத்துலேருந்து அவர் ஒரு தாய்லாந்தில் ஒரு தனி தீவு கூட்டவங்களாம். அவளை வர வைக்கிறதுக்கு ஏம்னு ஒரு பொண்ணு வந்திருக்கா. அப்போ அவன் கொஞ்சம் கூட்டம் அப்படியே நீ வந்திருக்கேன் எங்கள் தீவுக்கு எங்கேருந்து விசாரிச்சுட்டு வராப்புல. ரொம்ப அழகான நம்ம தாய்லாந்து தீவு. அப்போ அந்த ஏம்ன்ற பொண்ணு பின்னில் சொல்கிறா, எனக்கு கூடிய சீக்கிரம் வந்து என்னை விடுதலை பண்ணிடுவாங்கன்ட்டு. அப்படியே நீ தான் எனக்கு கொண்டு போய் வந்து என்னை அந்த தீவில் விடணுன்ட்டு அவன் சரின்னு கேட்டுட்டு அதில் என்ன பண்ணுறாப்புல, அந்த இவங்க வரக்கூடிய அந்த ஆசிரமத்துக்கு வர்றாப்புல கூப்பிட்டு அந்த புது நம்மளை கதாநாயகி அவளும் என்ன பண்ணா எங்கே வந்து பார்த்து வர அந்த இடம் பார்த்தா அவளுக்கு புதுமையாக இருக்குது. அதில் உள்ளே வந்து ஏம் என்ன பண்ணுறா, அந்த கதவெல்லாம் போட்டிட்டு அங்கே நிறைய வேறு மற்ற ஸ்டூடெண்ட்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ண இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த மக்காச்சோளம் இதெல்லாம் அவங்களுக்கு தேவையான விவசாயம் பண்ணுறது அதை காய வச்சிட்ருக்காங்க. அங்கே பார்த்தா அந்த களி ஒன்று கொண்டு போய் ஊற்றப்பா பயங்கரமான ஒரு நாற்றம் அடிக்கும். அது அந்த அங்கே ஒன்றும் இது பண்ணுறது. அது பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம், அங்கே அப்படியே அங்கேருந்து வர பார்த்துட்டே வரா. அதை வந்தோடனே என்ன பண்ணுறாப்புல, ஒரு ரேங்க்னு ஒரு பொண்ணு கொண்டு மேடம் கூப்பிட்றாங்கன்ட்டு அதை பார்த்தா மதர் வந்துடுவாங்க. அதில் வந்து இங்கன்ற பையன் வந்து நம்ம ஹீரோனை கொண்டு ஒப்படைச்சிட்டு அந்த பேப்பர் டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டு அப்போ சொல்கிறாப்புல, என்னை வந்து இங்கே எல்லோரும் வந்து மதர்னு கூப்பிடுவாங்க. அப்படியா, நீ போய் உடனே நீ அறிமுகப்படுத்தினா. அவள் சொல்கிறா, என் பேர் வந்து இங்கு, நான் வந்து ஒரு வேறு ஆசிரமத்தில் இருந்தேன், இப்போ நான் தாய்லாந்து இந்த தீவுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு தான் அவளை பற்றியே இது பண்ணி பேசிக்கிறா. அதோடு திடீர்னு என்ன பண்ணுறான், அந்த பையன் பின்னு எதுக்கு ஓடுறான்னா, அவன் என்ன பண்ணுறான், வந்த வேகத்தில் அவன் கொண்டு வந்த போட்டை வந்து கட்டாமல் வந்திருப்பான். அந்த அவ்வளோதான் சரியான புயல் காற்று மாதிரி அடிக்கும். அதில் வந்து அந்த போட்டை வந்து இழுத்துட்டு போயிடும். அதில் அங்கே நிற்கிறா பண்ணுறா. அவன் வந்து பயங்கர ராங்கி மாதிரி இருக்காளா. அப்போ தான் வந்து ராங்கு. அவன் என்ன பண்ணுறான், அப்படியே அவளை சொல்கிற தட்டிட்டு போகிறவா. இந்த பொண்ணு திருச்சிட்டு போகிறவள, நல்ல பொண்ணு தான், ஏதோ அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பா தாலியாக. அதில் வந்து பார்க்குறான் அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டெல்லாம் வந்து சின்ன பெண்ணாமல் அங்கே எல்லாம் உடஞ்சி போய் கிடக்குது. அதை பார்த்து நம்ம ஏமும் வந்து பார்க்குறாரு, என்னடா ஆச்சு போட்டு இந்த மாதிரி போயிடுச்சு எப்படான்னு. அதோட மேடத்துக்கிட்ட வராங்க. மதர், நம்மளை பேட்டெல்லாம் உடஞ்சி போச்சு மேடம், போட்டுன்னு வேறு வாங்கணும், என்கிட்ட காசெல்லாம் இல்லைன்ட்டு. ஏன்டா ஒழுங்காக நீ ஒரு அடுத்த கப்பல் வர்ற வரையில் போட்டு வர நீ இங்கே தான் இருக்கணும், கவனமாக இருக்கணும், நீ அவுட் ஹவுஸில் போய் தங்கிக்க அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அதோட அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோனி வராப்புல மதரை பார்க்குறதுக்கு. அப்போ மதர்கிட்ட வந்து அப்படின்னா அவங்க ஒரு விளக்கமாக அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசியிருக்க போகும்போது மதர் சொல்கிறாங்க, பாரு என் பேர் வந்து பெஸ்தானா, ஏன்னா எல்லாருமே வந்து மதர் தான் கூப்பிடுவாங்க, அதனால் நீ என்ன மதர்னே கூப்பிடு அப்படின்னு. சரி மதர்னு கேட்டுறா, உன்னை பற்றி உன்னுடைய ஃபைலை நான் பார்க்குறேன் அப்படின்னு டைட்டில் கார்டு போடுறாங்க. அந்த டைட்டில் கார்டை பார்த்தா பயங்கரமாக இருக்குது நமக்கு. அதை முடிஞ்சிட்டு என்ன பண்ணுறோம், இல்லை ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு வராங்க. அதாவது 2 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ கூப்பிட்டு இவ்வளோ படுக்க எல்லோரும் கூட படுக்கணும்ல, அந்த ரூமுக்கு கூப்பிட்டு வந்தோன்னா காட்டுறாங்க. வரிசையாக போகிற நிறைய பெட் இருக்குது. எல்லோரும் வரிசையாக ஆளுங்கள்லாம் படுக்கிறாங்க. போனோன்னா அப்போ கூட்டிகிட்டே போகிறாங்களா, கூட லாஸ்ட்டில் அந்த தாலியாக தான் கூட போவா. அங்கே போனோன்னா இப்படியே பார்த்துட்டே மெதுவாக போகிறா ஹீரோனி. இவளுக்கு கடைசியாக ஒரு புட்டு கொடுப்பாங்க. பார்த்தா அந்த இடத்துல வந்து கரப்பாம்பூச்சியெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஒழுங்காக யாரெல்லாம் படுக்க கூட முடியாது. இங்கே பாரு உனக்கு படுக்க முடிஞ்சால் இஷ்டம் தான், அங்கே படல, நீ கீழே படுறதுக்கு யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சரி பாத்ரூம் போகிற மாதிரி அந்த பாத்ரூம் பார்த்தா ஒரே கச்சரை கண்டாக க்ளீன் பண்ணாமல் இருக்கும். அப்போ லைட் அடிச்சு என்ன பண்ணுறது, எல்லாம் சோதனையாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி வந்து பார்த்தா அங்கே வந்து யாரோ சிரிக்கிற மாதிரி கலகலன்னு சிரிக்கிற மாதிரி இருக்கும். கதவை பயந்து போயிடுவா. அது யாரும் கதவை தட்டுற மாதிரி இருக்கும். யார் அது வெளியின்னு கேட்பா. யாராவது நீங்கள் கேட்டோன்னா அந்த சைலண்ட் வந்து அப்படியே சைலண்ட் ஆகிடும். அவன் மேலேருந்து பார்க்குறா, ரொம்ப பயந்து போயிருக்கா. புது இடம்னா கதவு டக்குன்னு அடி, யார் உள்ளே இருக்கிறது, யார் ஏன் தட்டுறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அதோட வெளியே இருந்து நம்ம அந்த பக்கத்தில் இருந்துட்டு அவன் மேலே கழிவை கொண்டு வந்து ஒரு பொண்ணு ஊற்றிடுறா. அது
அது ஊற்றியால் தாலியாக தான் ஊற்றுறா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே இருக்காங்களா அந்த அவெல்லாம் சொல்கிறாங்க பாரு அவன் மேலே நீ களி ஊற்றல நாங்கள் அப்புறம் ஒன்றையும் அந்த மாதிரி பண்ணிடணும்னா அவன் என்ன பண்ணா அதுக்கு பயந்துக்கிட்டு அவன் வந்து ரவுடி மாதிரி இருப்பா அவள் தான் அந்த ராங்கு இவங்களாம் அது ஒரு கேங்க்கு அதோட வெளியே ஊற்றிட்டு வந்து இவ்வளோ மிரட்டிட்டு போயிடுறாங்க ஊற்றிட்டு போயிடுவா அதோட மேடம் வந்து செக் பண்ணுறாங்க மதர் வந்து எல்லோரும் சாப்பிடுங்க ஒழுங்காக சாப்பிட ப்ரேயர் பண்ணணும் சாப்பிட முடியுது அப்போ நம்ம ஹீரோயின் நல்லா ப்ரேயர் பண்ணுறாங்க எல்லாம் தட்டில் மீன் சோறு இதெல்லாம் இருக்குது அதை முடிச்சுட்டு அவங்க சாப்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒர்க் பண்ணாங்க பூவெல்லாம் செஞ்சு பண்ணலாம் அந்த பூவெல்லாம் ஒருத்தர் கோத்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினி அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறா அந்த பண்ணிட்டு இருக்க போகும்போது அந்த இடத்துல அப்போ மதர் வந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிருப்பா ஒழுங்காக இருக்கணும் அப்போ இவனா பண்ணுவா அந்த கழிவு தண்ணி இருக்கும் அந்த கழிவு தண்ணியை வந்து எடுத்து வேறு இடத்துல ஊற்றணும் யார் நம்ம ஹீரோனுடைய வேலை அதை எடுத்தாக ஊற்றிட்டு இருக்க போகும்போது என்ன பண்ணுவோம் சரி கிணத்துல தண்ணி இருக்கலாம் போனால் அது வந்து சங்கிலி போட்டிருக்கோம் நம்ம கையெல்லாம் அறுத்துடும் அப்போ அதுக்கு அந்த பையன் வருவான் தான் பின் தான் வருவான் இது யாரையும் ஹெல்ப்பு கூப்பிடக்கூடாதா இந்த தண்ணி தான் வந்து எல்லாம் சங்கிலி போட்டிருப்பாங்க ஹெல்ப்புன்னு அவன் சட்டையை கிழிச்சு அதில் கட்டு போட்டு விட்டுருவான் இங்கே வேறு உனக்கு எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசு நான் ஃப்ரெண்டாக இருப்பேன் அவங்ககிட்ட அப்படின்னு ஒன்று சரின்னு கேட்டுருவான் அப்போ நம்ம ஹீரோனி குளிச்சுட்டு வர போகும்போது அங்கே வந்து வருவா அப்போ அவள் லைட்டை பிடிச்சி வரும்போது அவள் கையில் வந்து அந்த பின்னோட சட்டை கிழிஞ்சிருக்கும் ஆஹா இது இவளுக்கு அதுவும் பொறாமையாக போகுது இவனுடைய இது துணியை இவன் கையில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ரைட்டில் தூங்கிட்டு இருப்பாப்புல நம்ம ஹீரோனி தூங்கிட்டு இருக்க போகும்போது நைஸாக வராப்புல யாரா அந்த தான் வரா வந்துட்டு கையில் கத்தி எடுத்து வரா வந்து நைஸாக அந்த அவள் கையில் கட்டிருக்கா பாருங்க அந்த சட்டை அதை வழியே கத்தியை வச்சு அப்படி மெதுவாக அறுத்த அந்த துணி அவள் கையிலேருந்து எடுத்துலாம் அவளுக்கு அது பிடிக்கல அது அவனுடைய பாய் ஃப்ரெண்டாக என்னமோ தெரியல மெதுவாக அவுத்து எடுத்துடுறா எடுத்தவொடனே பார்த்தவொடனே அவளுக்கு பயங்கரமாக சத்தம் வர மாதிரி இருக்கும் அவளை அதை அவுத்துட்டு பார்க்குறா அவள் பின்னாடி யார் இருக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல் இருக்குது அதை எடுத்து அந்த பக்கம் இந்த பக்கம் மெதுவாக திரும்பி பார்க்குறது இருந்தவுடனே அவள் அதை அவுத்து முடிச்சால அப்போ அவளை வந்து யாரோ ஒரு கை பிடிக்கிற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல் அது ஒரு பேய் வந்து கையை அவளை தொடுது அதோட என்ன பண்ண திரும்பி பார்க்குறாங்க யாருமே இல்லை அப்படியே பயந்து போயிட்டு என்ன பண்ணுறா அப்படியே மெதுவாக வர்றா வந்து பார்த்துட்டு வரல மறுபடியும் அவளுக்கு திரும்ப சிரிக்கிற மாதிரி இருக்குது மியூசிக் பண்ணுற மாதிரி இருக்கும் பாட்டு பாடுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு சத்தமாக அவளுக்கு வித்தியாசமாக இருக்குது சரி லைட்டு அடிச்சுட்டே போகிறா சரி ஹாலுக்கு வெளியே யாருக்கான்னு பார்த்தா வெளியே யாரும் இல்லாத மாதிரி தெரியுது அவங்க தூரம் பார்த்தா அந்த லைட்டு டக்குன்னு அந்த விளக்கு அணைஞ்சு போயிடும் டக்குன்னு மறுபடியும் பொறுத்தா மறுபடியும் அணைஞ்சு போயிடும் இதே மாதிரி பார்த்து அணைஞ்சில அவளுக்கு பின்னாடி ஒரு உருவம் ஒன்று நின்றுருக்கும் அதை பார்த்தா அவள் பார்க்க மாட்டா லைட்டு போட்ட உடனே அந்த உருவம் டக்குன்னு மறைஞ்சு போயிட்டுன்னா லைட் ஒன்று சரியா மறுபடியும் தூரத்தில் காட்டுவாங்க ஒரு உருவம் அப்படியே கிராஸ் ஆகி போய் வட்டத்தில் இதை பார்த்தோன்னா யாராவது என்ன ஃப்ராங்க் பண்ணுறீங்களா எங்கே போகிறீங்க யாராவது நில்லுன்னு சொல்ல அது பாட்டு பேய் இதுன்னா அது பாட்டு ஒதுங்கி போயிடும் இவன் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடியே போவா ட்ரேஸ் கிட்ட வருவா படிக்கட்டு மேலே ஏறினோடனே நீ என்ன மேலேயே போயிட்டுருக்கியா அப்படின்ட்டு மேலே போயினோடனே கீழே போயிட்டு மேலே அப்படியே ஸ்டெப்பு ஏறுவா சுற்றியும் முற்றியும் பார்த்தோன்னே அப்படியே அந்த பேய் கீழே தள்ளி விட்டுருவேன் இன்னொரு முறை நீ இதே மாதிரி ஏதாவது பண்ணுனா என் குழந்தைக்கு உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை கீழே தள்ளி விட்டு அப்படியே போயிடுவோம் கொஞ்சம் நேரம் மயக்கமாக இருப்பாள் அதில் மறுநாள் என்ன பண்ணுவாள் இவங்க ஃப்ரெண்டு ஒருத்தருக்கா வர்றாங்க அவளை வந்துட்டு கேள்றாப்புல நம்ம ஹீரோன் ஹே நீ தானே என் ஃப்ரெண்டு தள்ளி விட்ட வேணுன்னு இவன் சொல்லுவான் நான்லாம் தள்ளி விடல எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது இல்லை நீ தான் அவளை தள்ளி விட்ட அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்தோடனே இந்த ராங்குன்ற உடம்புலாம் ரெண்டு பிடிச்சல் பண்ண அடிப்படை சண்டை மாதிரி போகிற மாதிரி இருக்கும் அவளை பிடிச்சி தலை தான் பார்ப்பா உடனே பார்த்தா அந்த ராங் கையில் வந்து கத்தி இருக்கும் கிழிச்சிருவாப்பில் நம்ம ஹீரோயினி அது யார் பண்ணல அந்த பேய் தான் பண்ணது இவ கித்துக்கு போனால் அவள் கையில் ரத்தம் வந்து ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன பண்ண கையில் கத்தி வச்சுருப்பா கத்தி வச்சு கிழிக்கிற அளவுக்கு கொஞ்சம் அவ்வளோ பெரிய ஆளாட்டின்னு இதை தாலியாகவும் பார்த்துக்கிட்டே இருக்கிறா பார்த்திங்கன்னா அப்புறம் தனியாக கூப்பிட்டு போய் பேசுகிறாப்புல பேசி போகும்போது என்ன சொல்கிறாவ நான் வந்து அவங்க ஒன்றும் சப்போர்ட்டே என்னால் பண்ண முடியல அவங்க எல்லோரும் பக்கத்துலேயே இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதனால் என்னை மன்னிச்சிக்கு அப்படின்ட்டு இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்க மற்ற ஆளுங்கெல்லாம் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இங்கே இவ்வளோ என்ன பண்ணாங்க பேசிகிட்டு இருப்பாங்க உனக்கு எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் நான் ஹெல்ப்பாக இருப்பேன் உன் கூடவே இருப்பேன்ட்டு அதோட செஞ்சோன்னா என்ன பண்ணோம் நம்ம வந்து இந்த பையனை பார்க்க வந்திருக்காப்புல பின்னை வந்து பார்த்துட்டோன்னா இப்போ ஹீரோயின் நம்ம குளிச்சு என்ன பண்ணுறா அப்படி ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா அவள் ஒரு ஆசிரமத்தில் இருந்தால அந்த ஆஸ்பத்திரியில் எல்லா பொண்ணுங்களும் அவளை போட்டு டார்ச்சர் பண்ணி அவள் கையில் வந்து பிளேடை வச்சு அப்படியே கிழிச்சு அவள் கையில் ரத்தமாக வருது இதெல்லாம் அவள் நினச்சி ஃபீல் பண்ணும்போது சரி அங்கே தான் இருந்தோம் இங்கே வந்தால் இங்கேயும் டார்ச்சராக இருக்குன்னுட்டு அதை சீனை கட் பண்ணால் அதெல்லாம் அந்த இடத்துல அவன் க்ளீன் பண்ணுறா பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது அவ்வளோதான் அந்த கூட்டம் இந்த அவங்களோட கூட்டம் வந்துடும் யார் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நீ என்ன பண்ணிகிட்ருக்க நேற்று வந்து நீ பயமுறுத்தினியா மேலே வந்து தள்ளி விட்டியா நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணலைன்ட்டு கத்திரியை கொண்டு வந்து என்ன பண்ணுவா இவன் முடியை வெட்டிடுவாங்க முடியை வெட்டினா ஹீரோனி வெட்டாதங்கடினா அவார்டு வெட்டி அந்த முடியை வாயிலே வச்சு அமுக்குறோன்னா வேண்டான்னு சொல்லணுன்னா எவ்வளோ செஞ்சுவா எல்லாம் பண்ணாதீங்க எல்லாம் தப்பு அப்படின்ட்டு அவள் அதை கேட்குற மாதிரிலாம் தெரியல அந்த முடியை வெட்டி அவளை அதை நாசனம் பண்ணிட்டு போயிடுவோம் அதோட நைட் ஆகிடுது அதோட நம்ம என்ன பண்ணுறா அவள் முடி கண்ணாடியில் முன்னாடி உட்காந்து தலை வாரிட்டு இருப்பா அதில் பார்த்தா அவள்
அந்த முடி வந்து தலை வரனால அந்த முடி அந்த சீப்பில் வந்து கையில் வந்திருக்கும். அந்த எடுத்து பார்க்க போகும்போது அவளுக்கு அப்போ கண்ணாடி காட்டுவாங்க. கண்ணாடியில் பார்த்தா அந்த கண்ணாடியில் ஒரு பேயோட உருவம் தெரியும். டக்குன்னு அந்த உருவத்தை பார்த்தோன்னே அவன் பயந்துடுறா. திரும்பி பார்க்குறா, அங்கே இங்கே அப்படியே சிரிக்கும். அது திடீர்னு விசில் அடிக்கும், அப்படியே விசில் அடிக்கும். பார்த்தா அந்த உருவம் பக்கத்தில் அந்த ஒரு பேய் பார்த்தோன்னா அப்படியே ஒரு அலறிடுவா பாருங்க. அப்படிங்கப்பா, நமக்கு பார்க்கவே பயங்கரமாக அள்ளு விட்டுடும். அப்படியே கத்துவோம். அப்படியே ஒரு தலைமுடியை பிடிச்சி அந்த பேய் அப்படியே இழுத்து பாடி முதிய கையில் எடுத்துடும். அதுக்குள்ளே கத்துனாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏன்ட்டு வந்துடுவாங்க. ஏன்டி கத்துற, இங்கே பாரு ஒரு கிளவி மாதிரி ஒரு பேய் வந்து பார்த்தீங்களே, யாரும் இல்லை. இதெல்லாம் வந்து ஜாலியாக உட்காந்து பார்த்துட்டே இருப்பா. அவள் பிடுங்கின முடியும் கீழே கிடக்கும். பொறுத்தவொடனே அப்போ அவளுக்கு ஒரு சந்தேகம் வருது. அதாவது சந்தேகம் சொல்ல மாட்டா, ஏதாவது பேய் அனுமதி சக்தியாக இருக்குன்னு வா, இது உனக்கு எப்படி தெரியும், அப்படி வா 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 உன்னை வா நான் கூப்பிட்டு விசாரிக்கணும் விட்டு இந்த தாலியாவை என்ன பண்ணுவாங்க, இது மேலே சந்தேகம், உனக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு உண்மையை சொல்லுண்டு. அப்போ அவள் சொல்லுவாள், நீங்கள் அன்றைக்கி வந்து அவள் மேலே களி ஊற்ற சொன்னீங்களே, ஹீரோனி மேலே நான் ஊற்றுனேன், அங்கே ஊற்றின போல் என்னையும் அந்த பேயெல்லாம் பாருங்கள், அவள் சோல்டரை எடுத்து காட்டுவாங்க பாருங்கள், பரண்டிட்டு போயிடுச்சுன்னு அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி தான் உனக்கும் பரண்டி இருக்குது அப்படின்னு இவன் பார்ப்பா. அவளை யாராவது வந்து ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணால் இந்த மாதிரின்னு அதுக்குள்ளே பழைய காலத்து கதையை சொல்லிருவாங்க ஸ்டோரியில். அதாவது இந்த கிராமத்தில் ஒரு பழக்கம் இருக்குது. அந்த குழந்தை பிறக்கும்போது அந்த ஒரு பொம்மை இருக்கும், அதை எடுத்து தலையை உடைச்சிட்டு அதை வந்து அந்த மதர் வாயில் வச்சுக்கிட்டாங்கன்னா அது சாத்தானுக்கும் மனுஷனுக்கும் அந்த குழந்தை அர்ப்பணம் மாதிரி. அதனால் பெரிய பிள்ளையானவங்களும் சைத்தான வந்து அந்த குழந்தைய வந்து காப்பாற்றும் அப்படின்ற ஒரு ஐதீகம். அதோட வாயில் போட்டுட்டு அந்த மதர் என்ன பண்ணுவாங்க, அந்த பாடியை வந்துட்டு அந்த துணி போட்ட குழந்தை மேலே வச்சோன்னா சைத்தானை வந்து அந்த குழந்தைய வந்து எடுத்து அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போயிடும். அப்போ குழந்தைய வந்து உள்ளே காட்டுவாங்க. ஆமாம், இதுதான் வந்து இந்த ஊரில் வழக்கமாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு. அதில் சீனை கட் பண்ண அங்கே காட்டினாலும் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாப்புல, உட்காந்துட்டு துணி என்னமோ தச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ தூரத்தில் பார்க்கும்போது யாரோ மறைஞ்சி வர மாதிரி அவளுக்கு தெரியும். யாரா இது இங்கே மறைஞ்சி வச்சுருக்க இந்த நேரம் பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், அப்படியே மெதுசரி எழுதிக்கிட்ட வந்து பார்க்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இருந்து அந்த கூட்டம் தான் அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே, அவள் மேலே துணியை போட்டு ராங்க தான் அப்படியே போட்டு அவளை அமுக்கி, நீ என்னடி பண்ணிகிட்டு இருக்க, நீ என்ன நினச்சிட்டு இருக்க நீங்கள் அப்படின்ட்டு எல்லாரையும் நீ பயமுறுத்தியா இது பண்ணுறியான்ட்டு. அதுக்குள்ளே அவளும் காலை வரா. வந்து என்ன பண்ணுறா, அவள் மேலே அப்படியே தலை மேலே காலை வச்சு அமுக்குறா. முடிவு தெரிஞ்சு, இங்கே பாரு, இதை போய் யாருக்கிட்டே சொன்னீங்கன்னா உனக்கு சாவு நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ யார்கிட்டையும் இதை பற்றி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ராகிங் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் வந்து அந்த பேய் பார்த்துட்டு கூட பேய் இருக்குது அவங்களுக்கு யாருக்குமே அவங்களுக்கு தெரியாது. அதோட இவன் என்ன பண்ணுறா, நேரம் வந்து அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், நான் தான் அந்த பின்கிட்ட வந்து சொல்ல வரேன், என்ன ப்ளீஸ் என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு. இங்கேருந்து நீலாம் போகலாம் முடியாது, ஆமாம் நீ போய் பேசாமல் இரு, யாராவது உன்னை பார்த்தானா நம்ம மதர் வந்து உனக்கு ரொம்ப பனிஷ்மெண்ட் கொடுப்பானா, சட்டையை மேலே போற்றி விட்டுட்டு குளிராக இருக்கும்ல போற்றி விட்டுட்டு என்ன பண்ணுறான், அங்கேருந்து போயிடுறான் அவன். இவன் என்ன பண்ணுவான், சரி போயிட்டான்னு சொல்லிட்டு நேரம் படுக்க வர போகும்போது பார்த்தா இவன் மட்டும் பார்த்துருவா. மட்டும் பார்த்துருவா, இவன் போயிட்டு பின்ன பார்த்துட்டு வந்துட்டாலே அப்படி இதை போய்ட்டு நம்ம மதர்கிட்ட போட்டு கொடுத்து நீ ஒழுக்கமாக இருக்குன்னு பார்த்தா ஒழுக்கம் கெட்டு போயிருக்கு, நீ அவனை பார்க்க போன அப்படின்ட்டு அவளை அடி பண்ணல, தப்பெல்லாம் பண்ணல மேடம், நான் பார்க்க தான் மேடம் போன சுப்ப போன மதம்னு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். இவளுங்க எல்லாம் சேர்ந்து அடி வாங்க வைக்கிறாப்புல. அப்போ பேய் வந்து அவள் காதுக்குள்ளேயே சொல்லும், நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை யார் அடித்தாலும் நான் அவங்கள திருப்பி அடிப்பேன் அப்படின்ட்டு. மதர் அதோடு போய்ட்டு மதர் பேப்பரை வச்சு படிச்சுட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா திடீர்னு சத்தமாக கேட்குமா, பாட்டு சத்தமாக கேட்கும், நல்ல மியூசிக் பாட்டு. அந்த ரூமுக்குள்ளே வந்து பார்த்தா அவன் கையில் விளக்கு எடுத்து தான் உள்ளே வந்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா விளக்கு அணைஞ்சின்னு பார்த்தா தூரத்தில் பார்த்தா ஒரு ஊர் நின்று இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கதவில் அப்படியே பின்னாடி வெளியே வருவாங்க. வெளியே வந்தோன்னா கதவு தன்னால் மூடினோடனே பயந்துடுவாங்க. மதர் சரி திரும்பி பார்க்க போகும்போது அங்கே பார்க்கணுமே ஷாக்கிங்காக அவங்களுக்கு அப்படியே அவங்க கழுத்து பக்கத்தில் அந்த பேய் வந்து அப்படியே நடந்து வரும். அதாவது கால் தடம் தான் காட்டுவாங்க. அப்படியே தடமாக அப்படியே மெதுவாக போகணுன்னா பேய் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தோடனே ஒரு அவ்வளோதான் அள்ளு விட்டுடும். அவங்க பார்த்து ஒரே கற்று அலறி அடிச்சிடுவாங்க. அதோட உள்ளேருந்து அவங்க அந்த ஸ்டூடெண்ட் எல்லோரும் வெளியே வந்து பார்த்தவங்க, மேடம் என்னாச்சு மதர் என்னாச்சு மதர், இங்கே யாரோ இருக்கிறாங்க, இங்கே இருக்குது, இதுதான் மதர் நாங்கள் அப்போ அடிக்க சொல்லிட்டு இருந்தோமே அப்படின்ட்டு. அப்போ பார்த்தா எல்லோரும் வெளியே வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் உள்ளே உட்காந்துட்டு இருப்பா. அப்போ என்ன பண்ணாப்புல இவங்க பிளான் பண்ணுவாங்க, நம்ம ஹீரோயினை தானியா பண்ணி நீ வெளியே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போகணுன்னு சொல்லி வெளியே கூட்டு வரும்போதா இவள் பெட்டுக்கு அடியில் அவளுங்கிற ஏமாந்துறாங்க. அந்த குரூப் என்ன பண்ணும், இவகிட்ட என்ன இருக்குது, அந்த தலையில்லாத பொம்மை இருக்கா அப்படின்னு அவளுடைய மேலே பார்த்தா ஒன்றும் இல்லை. சரி கீழே ஓப்பன் பண்ணி போகும்போது உள்ள பாக்ஸ் இருக்கும், அவளுடைய சின்ன வயசு ஃபோட்டோவும் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு சின்ன டப்பா இருக்கும். அந்த டப்பாவை எடுத்து பார்த்தா அந்த டப்பாக்குள்ளே வந்து நல்லா பேஸ்ட்லாம் போட்டு முழு உருவமாக இருக்கும், தலையோடு ஒட்டின அந்த உடம்பு அப்படியே இருக்கும். அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு அப்படியே அசந்து போயிடுவாங்க. அப்போ உண்மையிலே சொல்கிறோம், அந்த பொண்ணு தானியாக சொன்னது உண்மை தான் பொழுது, பேய் இவ கூட தான் இருக்குது அப்படின்னு அவங்க முடிக்கு வந்துடுறாங்க. அதில் வந்துட்டு இவனை சொல்கிறப்பல அடிக்கடி இங்கே போய் தனியாக வந்து உட்காந்துருப்பாப்புல நம்ம ஹீரோனி. அப்போ என்னம்மா இங்கே உட்காந்துருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாதுங்க ப்ளீஸ், எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னா, டிஸ்டர்ப் தானே பண்ணக்கூடாது, எனக்கு தெரியும் நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படியே ஒரு நைஸாக சிரித்து பேச்சு,
இந்த ராங்கும் இந்த ஏமும் என்ன பண்ணுறாங்களோ அப்படியே அவளை பின்பக்கமே வருவா. அவ்வளோதான் காலத்தடிக்கு அப்படியே ஒரு கிணத்துக்குள்ள விழுந்துருவா. விழுந்தோடனே இதே தனியாக இருக்குன்னு நினச்சல, நீ தனியாக இங்கே இருந்து அமைதியாகிரு, உன்னை யார் காப்பாற்றுறான்னு பார்க்கலாம், அப்போ யாருமே உன்னை காப்பாற்றவே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை என்ன பண்ணுவாங்க, அந்த கிணத்தையும் போட்டு மூடிடுறாங்க. பாட்டிட்டு இங்கேயே நீ கெட, நாங்கள் யாரும் உன்னை பார்க்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கிணத்தை போட்டு மூடிட்டு அவளுங்க பாட்டு போயிடுறாங்க. போயிட்டா மறுநாள் மதர்கிட்ட போய் நான் சொல்கிறாங்க, மதர் நம்ம அந்த ஹீரோயினி இங்கேயும் தப்பிச்சு போயிட்டான்னு. மதர் சொல்லிட்டு இங்கேயும் தப்பிச்சு போயிட்டாளா அப்படின்னு அதோட எல்லா இடமும் தேட வராங்க. தேட வந்தால் இவன் அந்த பின் இருக்கானா அவன் ரூம்லேயும் வந்து தேடுறாங்க, அவனும் தேட வரான். இவளை தான் அது கிணத்துக்குள்ளே போட்டாலாம் தெரியாது. இவன் சொல்கிறான், நீ தேடி போகிறா, எங்கே போயிருப்பா, எங்கேயுமே போயிருக்க மாட்டா, உன்னை தான் பார்க்க வந்தான்னு. ரொம்ப வித்தியாசமாக பேசியிருக்காங்க ரெண்டு பேரும். இருக்கிற ஸ்கூல் பசங்க எல்லாருமே ராத்திரி ஃபுல்லாக தேடுறான். பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த கிணத்துல வந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க காப்பாற்றுன்னு மகிழ் உள்ளேருந்து கத்திட்டு இருக்கிறா. ஆனால் அங்கே தேடுற சத்தங்க இந்த மழையினால இவள் கூப்பிட்ற சத்தம் வெளியே யாருக்குமே கேட்குறதில்ல. அது நான் இங்கே தான் இருக்கிறேன், நான் இங்கே தான் இருக்கிறேன்னு உள்ளே பார்த்தா அதுக்குள்ளே ஒரு சத்தம் அவளுக்கு பயங்கரமாக உள்ளுக்குள்ள பேய் இருக்கிற மாதிரி கேட்குது. அந்த பேய் சொல்லுது, நீ கவலைப்படாத, உன்னை நான் காப்பாற்றுறேன், உன்னை இந்த மாதிரி பண்ணுவாங்க எல்லாரும் நான் வந்து எல்லாரையும் சாக்கடிச்சிருவோம் அப்படின்ட்டு. திடீர்னு பார்த்தாக்கா ப்ரேயர் அந்த வெளியே வந்து இந்த பையனை ப்ரேயர் நடக்கும். மதர் வந்து எல்லாம் நிற்பாங்க. இங்கே பாருங்கள், அவள் இங்கேருந்து போனதாகவோ இருக்கட்டும், இனிமேல் அதெல்லாம் மறந்துடுங்க, வந்தால் பனிஷ்மெண்ட் கொடுப்போம், இனிமேல் நீங்கள்லாம் ஒழுங்காக இருங்க, எல்லாம் மறந்து போயிடணும். அப்போ பார்த்தா அந்த நேரத்தில் பார்த்து இவன் நல்லா அவளை கை தாங்கலாம் கூட்டிகிட்டு வந்துடுவான். அந்த பின்னுன்றவன் கொட்டு வந்து, ஏன்டி நீ எங்கே போயிருந்த, இவங்க கூட நீ ஆம்புலன்ஸ் கேட்குவா, நீ போ, நான் உடனே அடிச்சு 2 பேர் தண்ணிறாங்க. அந்த பையன் தான் என்ன பண்ணால், நாங்கள் அதெல்லாம் போல் எல்லாம் என்னை இவங்க தான் தண்ணியில் தள்ளி விட்டான்னு அவன் சொல்லுவான். இவன் சொல்கிறதுக்கு முன்னாடி அவளுங்க என்ன பண்ணுவானுங்க, இவளை பிடிச்சி அடிப்பாங்க. அடித்த உடனே இந்த பையன் தான் அவன் தடுக்கி கொடுவான், நீயே அவனோட எல்லாத்தையும் காரணமே நீ தானே அப்படின்ட்டு. அதோட அப்படியே நாங்கள் பார்த்துட்டு இருப்போம். அதோட இவளை கூட்டு வந்து பெட்டில் உட்கார வச்சுட்டு நம்ம தாலியாக தான் என்ன பண்ணுவான், மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு அப்போ இவருடைய இந்த ஃப்ளாஷ்பேக் ஆடுறாங்க. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் இப்போ நடந்து போகும்போது நிறைய அணில்லாம் அங்கே நிறைய எழுந்து கிடக்கும். சில அணிலுக்கு வந்து தலையெல்லாம் எல்லாமே இருக்கும். அங்கே பார்த்து என்ன பண்ணலாம், அந்த தலையை ஒட்டி வச்சோன்னா அதுக்குள்ளே அவங்க அம்மா வந்துடுவாங்க. குழந்தைய தூக்கம் வருவாப்புல. ஏன்னா குழந்தைய தூக்கம் வந்தோடனே அவன் தலையை ஒட்டிக்கும். அதை ஒட்டிட்டு குழந்தைய பார்க்க வந்தோன்னா அந்த இடத்துல பார்த்தா அங்கே ஒருத்தன் வில்ல மாதிரி ஒருத்தர் வரும். அவன் வந்து இந்த குழந்தைய பிடுங்க வரும். குழந்தை ஒன்று இந்த குழந்தைய பிடிச்சி வேகமாக போகும்போது அங்கே அப்பா தூக்கிட்டு ஓடுறான். அவன் குழந்தைய எடுத்து வர போகும்போது அப்போ அந்த குழந்தை வந்து ஒட்டிச்சு பாருங்க, அவ்வளோதான். அவன் கூட வந்தோடனே அவனை அதே இடத்துல அவன் சாவடிச்சிடறான். அந்த பொம்மை உட்காந்துருக்க குழந்தை. அப்போவே பேய் வந்து இவளை காப்பாற்றுது. பேய் வந்து இவன் களத்தெல்லாம் தலையை கொடுக்குறது. இவன் நினச்சிட்டு பண்ணி கவலைப்படாத, உன் கூடவே நான் இருக்கிறேன்னு சொல்லணுன்னா அந்த தைரியத்தில் தான் நம்ம ஹீரோன்னு நமக்கு இருக்கிறாப்புல. அதோடு இங்கே இந்த ஒரு கலர் ராங் இருக்கல, அவன் அவளை தூங்கிட்டு இருக்க போகும்போது இந்த பேய் சும்மா இருக்காது. அன்றைக்கி ராத்திரி அப்படியே பெட்டு மேலே அவளை தூக்கி அந்த இடத்துல தொங்க வச்சுட்டு அல்லல் போட நமக்கெல்லாம் அள்ளு விட்டு போட சீனை பார்க்குறதுக்கு நம்ம ஹீரோயின் எங்கே வந்து பார்த்து சிரிச்சிக்கிட்டு இருப்பா. அப்போ எல்லோரும் கூப்பிட்டு வராப்புல, ஏமதான் வருவா, இங்கே பாரு ஒரு ஃப்ரெண்டு இங்கே செத்து கிடக்கிறான்ட்டு. பார்த்தோன்னே இப்போ அடி அவளுக்கு காலெல்லாம் படிஞ்சு அவளுக்கு கோவருமே, ஏண்டி எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட், நீ அவளையும் போய் கொண்டியானது இங்கே போட்டு பயங்கரமாக திட்டுருவா. திட்டிட்டு என்ன பண்ணுவான், உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்ட்டு நான் சொல்லுவேன், நான் இல்லை அப்படின்ட்டு. இல்லை நீ தான் அது பண்ண, எங்களுக்கு எல்லாத்தையும் அவளை கையெழுத்து அடிக்கிறா. அவள் கேட்பா, அடிச்சிருவே நீ என்னை, அடிச்சிருவே என்னை, நல்லா பாரு, அடிச்சிருவே நீ, ஓகன கை அப்படியே நிற்கும். அதை முடிச்சோடனே என்ன பண்ணுவாங்க, மதர் வந்து இவளை கூப்பிட்டு வச்சுருவாங்கவா, நீ என்னென்ன பண்ணுறேன்னு எங்களுக்கு இனிமே தெரியல, அதனால் வந்து கூடிய அந்த பையனை இங்கே வர வச்சுருப்பா. கூடிய சீக்கிரம் நீ இங்கே வந்து நீ போயிடணும், அந்த பையனை கூப்பிட்டு அந்த பின்னை கூப்பிட்டு இவளை நீ கூட்டிகிட்டு போயிடு அப்படின்ட்டு. இவளுக்கு வந்து என்ன பண்ணுவாப்புல, இந்த 3 பேரும் இவளுடைய ஃபைலில் பேப்பர்லாம் இருக்குல்ல, அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது அந்த பேப்பரில் போட்டிருக்கோம், அந்த இதில் 13 பேரை இவள் கொலை பண்ணி இவளை ஜெயிலில் பிடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கோம். அப்போ பழைய ஆசிரமத்தில் இவள் வந்து 13 பேர் இவள் தான் கொலை பண்ணியிருக்கா. மதர் கேட்குறாங்க, நான் அப்பெல்லாம் இல்லை மதர், வாய மூடி, இங்கேருந்து போயினா அப்படியே சிரிப்பு வரும், இவகிட்ட தான் பேய் இருக்குல்ல உள்ள. அதனால் மதர் கேட்குற கேள்விகளை உங்களுக்கு சரியான பதிலாம் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பா. இவன் பின்னாடியே பார்க்குறான். அதோட இவங்ககிட்ட வந்து சொல்கிறாப்புல, மதர் வந்து என்னை வந்து இனிமேல் வரக்கூடாது, பொண்ணை கொண்டு விட சொல்லிட்டாங்கன்னு இவன் சொல்கிறா. நீ இனிமேல் நாங்கள்லாம் போகவே மாட்டான், அவர்கிட்ட பேய் இருக்கு போகாதன்னுவா. அதெல்லாம் அவன் கேட்க மாட்டான். இங்கே மறுபடியும் வர்றாப்புல. இவன் உட்காந்துருக்கும்போது ரூமுக்குள்ளே பார்க்குறாங்க. பார்த்தோன்னா அங்கேருந்து அப்படியே இன்னொரு ஃப்ரெண்டு அப்படியே மேலே கழுத்துலேருந்து தூக்குற மாதிரி இருக்கும். கழுத்து கூட கடைசியில் தொங்கினோன்னா அந்த தலை மட்டும் கட்டாகி அப்படியே உருண்டு வந்து காலில் வந்து கிட்ட வந்து உருண்டு வந்து விழுவும். அதை பார்த்தோன்னா அலறி அடிச்சுட்டு அவள் பயந்துடுறா. அதை கத்தின போல, சரி நம்ம ரூமுக்குள்ளேயாவது போயிடுவோம் அப்படின்னு சொல்லலாம். நேராக உள்ள ரூமுக்குள்ளே கதவை போட்டுற. அங்கே பார்த்தா ரூமுக்குள்ளே இருக்க எல்லாமே அங்கே செத்து போயிருக்கிறாங்க. என்ன பண்ணுறது ஒன்றுமே அவளுக்கு புரியல. அப்போ ஒரு பேய் காப்பாற்ற தான் அது ஒருத்தர் அப்படியே இழுத்துட்டு போவோம் பின்னாடி. அப்படியே அலர்ந்துக்கிட்டு இருப்பா. கதவு பார்த்தா மறுபடியும் ஒரு 2 உலகத்தை போகிறா. அங்கே போய் பார்த்தா அது ஒரு லைட் ஹவுஸ்க்குள்ளே உள்ளே போயிடுறா. உள்ளே போகணுன்னா அங்கே அந்த பின் வந்து நிற்பான். அந்த பின்னு நிற்கிறத பார்த்துடும், இதெல்லாம் நிஜமாக கனவான்னு தெரியல. அந்த பின் வந்து திரும்பி பாவா, பின் அங்கே நின்று
பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். பின்னுடைய வயிற்றுக்குள்ளே என்ன பண்ணும் அந்த பேய், அப்படியே ஒரு காயத்தை கல் அப்படியே கையில் வயிற்று உள்ள கட்டு அப்படியே எடுத்துன்னு அவ்வளோதான் அப்படியே விழுந்துருவோம். அதில் விழுந்து பார்த்தோன்னே அந்த இடத்துல அவனுன்னா எல்லாத்தையும் பார்த்தோன்னே என்ன பண்ண முழிச்சு பார்க்கறது எல்லாமே நடந்து எல்லாமே நமக்கு ஒரு கனவு தான் இது. அவங்க பயங்கரமான கனவு கண்டேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்கிறாப்புல. இதெல்லாம் நடந்துச்சா நடக்கலையா அப்படின்ட்டு அவ்வளோ தெரியல. ஆனால் நடக்க போகிறது. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு பாட்டு சத்தம் கேட்குன்னு திரும்ப என்ன பண்ணுறாங்க, மதர் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. இவ போட்டு அசந்து வந்துருக்கலாம். சரி இவ்வளோ போய் நம்ம ஹீரோனியை கத்தி வச்சு குத்திடலான்னு அந்த பெட்டு மேலே வச்சு கத்தியை வச்சு நல்ல கத்தி வச்சு குத்திடுறாங்க. நான் குத்திட்டு இங்கே அவங்க ரூமுக்கு வந்துட்டாங்க. மதர் வந்து பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோனி இருப்பாள். கத்தி எடுத்து என்ன பண்ணுவாக்கா, நான் மதரை கொத்த போகும்போது மதர் அவள் சொல்லுவா, நீ குத்திராதே நான் உனக்கு அம்மா மாதிரி தானே அப்படின்ட்டு, நீ அம்மா மாதிரி நடந்துக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விசில் அடிக்கிறா பாருங்க. விசில் அடிச்சோடனே அந்த கத்தி அவங்களே கொடுத்துட்டு மதர் அப்படியே சாப்பிட்டு மதர் அந்த இடத்துலேயே வந்து மதர் வந்து இறந்து போய்ட்றாங்க. இறந்து போயிட்டுனா இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோம், அவகிட்ட இருக்கிற அந்த பேப்பரு அவளுடைய இதெல்லாம் எடுத்து எல்லா டாக்குமெண்ட்டையும் எரிச்சிடுறா. அங்கே அந்த தீயை போட்டு எல்லாத்தையும் எரிச்சோடனே எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் இங்கே வந்தோடனே இந்த பசங்க 3 இருக்க தேடி ரூமுக்குள்ளே வந்தோடனே மதர் வந்து இறந்து கிடத்த உடனே அவ்வளோதான். இந்த ஏமு கூட வந்தெல்லாம் பண்ணுக்காக மதுரை வேறு சாகடிச்சிட்டாலே அப்படின்ட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், இவங்களுக்கு பயமாக வேறு இருக்குது. அப்போ இந்த பசங்க எல்லோரும் சேர்ந்துட்டு ஒரு முன்னில் போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த டப்பா இருக்குது, சரி இந்த டப்பாவில் இருக்கிற உருவம் ஒன்றா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா. நம்ம இதை உடச்சிட்டா என்னன்னு சொல்லிட்டு இந்த என்ன பண்ணுவாள், அதை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாள். அப்போ இந்த பையனும் இவனும் கூட சேர்ந்துருவான். அதை உடைக்கவே முடியாது. கல் எடுத்து அடிப்பாங்க, இது எடுத்து அடிப்பாங்க, எது எடுத்து அடித்தாலும் உடைக்கவே முடியாது. இந்த பையன் எல்லாம் குரூப்பாக ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் நீ அவங்கள சேர்ந்துட்டியான்னு சொல்லுவா. அதில் பிள்ளை கொடுத்துட்டு மேலே இருந்து ஏறி பார்த்தா அந்த பேய் அவளை இழுத்துட்டு போயிடும். மேலே எடுத்துட்டு மேலேருந்து கீழே போய் பொத்திரின்னு போட்டால் அந்த இடத்துலேயே அந்த அவள் செத்து போய்டும். இன்னொரு ஃப்ரெண்டு இங்கே பார்த்தா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் என்ன பண்ணாலும் எல்லாமே நீங்கள் எல்லாருமே நீங்கள் சாக போகிறீங்க, எல்லோரும் நீங்கள் என்னை எதிர்த்தீங்க, என்னென்ன நீங்கள் இன்னும் பண்ணீங்கனால கத்தி வச்சுருப்பா. அவள் ஃப்ரெண்டு அவள் தான் ஏமை குத்தம்போது 2 பேரும் ஃப்ரெண்டு. அப்போ நல்லா அடி வாங்குவா, அப்படியே சிரிப்பா. இந்த புள்ளுக்குள்ளே பேய் இருக்குல்ல, பேய் சிரிக்க வைக்குது. அதோட தள்ளுற அவளுக்கு ஒரு சக்திமான ஒரு வேகம் வரும். பார்த்தோன்னா ஒரே தள்ளு தான், அப்படியே கண்ணாடியை உடச்சிக்கிட்டு அந்த பக்கம் போய் விழுந்துருவாப்புல நம்ம இதை பார்க்குறான். அவன் பார்க்குறான், பெண்ணும் பார்த்துருக்கான். நீ என்ன பண்ணனா அவனை ஒரு சதக்குன்னு ஒரு குத்து வயிற்றுல அவனையும் குத்தி போட்டு என்ன பண்ணுறான், உள்ளே குத்தி இறக்கி ஒரு குத்தை இறக்கிட்டா மயக்கீழே அப்படியே விழுந்துருவான். அதோடு நம்ம இவளை வந்து என்ன பண்ணுவாள், அவங்க 2 பேரும் பயங்கரமான சண்டை போடுவாங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. நீ குத்த நான் குத்தணுன்னு அப்படியே குத்துமா. மழை வேறு இடி வேறு இடிச்சிட்டு இருக்கு, பயங்கரமான மழை வேறு கத்திட்டு இருக்குது. பேய் விடுற மாதிரி தெரியல. கத்தியை வச்சு எப்படியாவது குத்திலாம்னா அப்படியே 2 பேர் நம்மளும் கடலுக்குள்ளே விழுந்துடுறாங்க. கடலுக்குள்ளே கீழே விழுந்துன்னா அப்படியே காட்டுறாங்க. அப்போ நிலத்தில் 2 பேரும் தப்பிச்சு மேலே இருந்தோன்னா நிலத்தில் விழுந்ததுக்கு அப்புறமா கடலில் அந்த கிளியும் வந்து 2 ஆளுக்கு மேலே சண்டை. முதல்ல வந்து கதாநாயகி கீழேயும் ஏன் மேலே இருக்காப்புல, அவள் கழுத்தை பிடிச்ச உடனே கழுத்துக்கு அப்புறம் ஏன் கீழே வந்துடுறாப்புல கதாநாயகி. அவள் கழுத்தை பிடிச்சி இனிமேல் நீ சாக தான் போகிற, ப்ளீஸ் என்னை சாகடிச்சிரு, என்னை மட்டும் நீ உயிரோடு விடாது அப்படின்னு. நான் ஏன் சாகடிக்க போகிறேன், நீ என்னை சாகலாம் அடிக்க மாட்டேன், நீ சாகடிக்கலாம் நாங்கள் உன்னையும் அழிச்சிடும், எல்லாத்தையும் நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவகிதம் பண்ணுவான். நீ சாகடில் என்ன நானே சேர்த்துக்கிறேன் பாட்டில் எடுத்து அவனை ஹீரோனியை வந்து கழுத்தில் குத்திக்கிறாள். அவள் குத்துனா வேண்டாம் அழுவா. நீ என்ன வேணாலும் சொல்லணும், நீங்கள்லாம் நல்லா இருங்க, நீங்கள் எல்லாமே செத்து போயிடுவீங்க, உங்களை சும்மாவே விடாது. அதோட அந்த பேய் வந்து உடம்புல உள்ள பேய் வெளியே வந்து அப்படியே கோரமாக காட்டி அந்த மூஞ்சில் போட்டிருக்க எல்லாமே காற்றுல போயிட்டு கடைசியில் ஒரு மோசமான ஒரு கிளவியோட உருவத்துக்கு வந்துடும். நான் சொல்ல நீ என் குழந்தைய காப்பாற்றி என் குழந்தைய நான் என்னென்னையோ கூட்டிகிட்டு போய்ட்றேன் அப்படின்ட்டு அப்படியே சொந்த அண்டாக்கா கஷ்டம் மாதிரி சுற்றி அப்படியே அந்த மண்ணுக்குள்ளே அப்படியே பூமிக்குள்ளே இழுத்து போய்டும் 2 பேரும். அந்த பேயும் போய்டும், ஹீரோனும் போய்டுவான். இதை பார்த்துட்டு என்ன பண்ணுவான், பார்த்துட்டே இருப்பாள். ஆகா இப்படியே போயிடுச்சு அப்படி என்ன பண்ணுறதில்ல, அவளுக்கு ஒன்றும் பண்ண முடியல. அதோட அங்கே ரெஸ்கி கப்பல் வந்துச்சுல்ல, நேவிக்காரங்க வந்துடுவாங்க. அந்த குத்திப்பட்டு அவனை பின்ன கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுவா, நீ தான் எல்லாத்துக்கும் காரணமானு கேட்பா. இவன் சொல்லுவா நான் காரணம் கிடையாது அப்படின்ட்டு. அந்த இங்குன்னு ஒருத்தி அவள் தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்போ இங்கே தானியா கூப்பிட்டு வராங்க, நீங்கள் சொல்லுங்கள் தானியா. அப்போ ஏற்கனவே ஒரு சீனில் சொல்லியிருப்பாப்புல தானியா, அதாவது நீ எங்களெல்லாம் எவ்வளோ பழி வாங்கின, அதனால் இவளும் சொல்கிறா எல்லாம் இவ தான் பண்ணணும், இவளையும் மாட்டி விட்டுறா. இல்லை என்னை ஏமாற்றிட்டீங்க, எல்லோரும் சேர்ந்து என்னை ஏமாற்றினே அப்படியே கத்துவா பெறவா. என்ன சொன்னாலும் சரி ஏமாற்ற மாட்டேன். அவளை போலீஸ்காரங்க அந்த மிலிட்ரிக்காரங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க. தானியா மட்டும் அங்கேயே நிற்கிறா. அவங்க எல்லாம் ஃபோர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, அந்த மிலிட்ரிக்காரங்க அந்த எல்லாம் போய்ட்டு அந்த சீலை மட்டும் அப்படியே கிடக்கும். அதை வச்சு காலில் அப்படியே சிலையை மூடிடுறான். சிலையை மூடினோடனே அந்த தலை அது. இதோட இந்த படம் முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.